जिंदगी सफार तू एक नई बहार तू दुनिया ही बदल दूं मैं तो प्यारा सा चमत्कार हूँ. ஹாய் ஹலோங்க நமஸ்தே. நம்ம இன்றைக்கி போன கிளாஸ் வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா வவல்ஸ் ஃபஸ்ட் ஒரு வீடியோவில் பார்த்தோம். அடுத்து கான்சனன்ஸ் பார்த்தோம். அடுத்து அடிஷனல் கான்சனன்ஸ் பார்த்தோம். அதாவது உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்துக்கள் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு வீடியோ 2 லெட்டர் வேர்டு எப்படி ரீட் பண்ணுறது, 3 லெட்டர் வேர்டு ரீட் பண்ணுறது, 4 லெட்டர் வேர்டு ரீட் பண்ணுறது கொஞ்சம் பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் அந்த ஒவ்வொரு வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பேசிக்காக நமக்கு என்ன தேவை, அதுக்கடுத்து கிராமர் தேவை. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கிராமர் பார்க்க ஆரம்பிக்கலாம். ப்ரெசன்டென்ஸ் நிகழ்காலம். ஸோ நிகழ்காலம் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ் பற்றி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வெர்போட தா தி அல்லது தே சேர்ந்துருக்கும். ஸோ தா வந்து எந்தெந்த இடத்துல சேர்ப்பாங்க அப்படின்னா, நவுன் வந்து எதாக இருக்கணும், சிங்குலராக இருந்துச்சு அப்படின்னா வெர்போட தா சேர்க்கணும். ஸோ இன்னொன்று நம்ம பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும், இதை விட்டுருங்க, இதை ஃபுல்லாக மறந்துட்டோம் அப்படின்னா. மை இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் எண்டிங் வந்து ஹூம் முடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் அப்படின்னா நான் அன்பரசியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது எழுதும் போது எழுதுவோம், சொல்ல மாட்டோம். ஸோ இருக்கிறேன் அப்படின்னா என்ன குறிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தானே. ஸோ இது வந்து லாஸ்ட் எண்டிங் சென்டென்ஸ். மைங் அப்படின்னா ஹூங்கு. இதுக்குன்னு மீனிங் வந்து அந்த இருக்கிறேன், என்ன செய்கிறாய், ஒன்றை சொல்கிற மாதிரி செய்கிறாய், இது வந்து ஒன்றை சொல்கிறது யூ. தும் அப்படின்னா ஹோ தான் முடியணும் லாஸ்ட் சென்டென்ஸ். ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, இதான் முடியணும் அப்படிங்கிற மாதிரி ரூல் இதுதான் அப்படின்னு. ஸோ மைங் வந்தால் ஹூங் முடியணும், தும் வந்துச்சு அப்படின்னா ஹோ முடியணும், எஹ் வஹ் முடிச்சு அப்படின்னா ஹை முடியணும். எஹ் அப்படின்னா இது, இவன், இவள், இந்த அப்படின்னு மீனிங்கு. வஹ் அப்படின்னா அது, அவள், அவன், அந்த அப்படிங்கிற மீனிங். ஸோ அந்த ரெண்டுமே சிங்குலர். ஸோ அதனால் ஹை முடியுது. அவன் இருக்கிறான், அவனாக இருக்கிறான் அப்படின்னு. ஸோ அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ ஹை இங்கு. ஸோ இது வந்து மரியாதைக்குரியவங்களாகவோ அல்லது பொருளாகவோ இருந்தோம். ஆப் அப்படின்னா நீங்கள், தாங்கள். ஸோ ஹைங் அப்படின்னு முடியும். ஹம் நாம், நாங்கள், ஹைங்குன்னு முடியும். ஸோ மைங்குனா ஹூங் முடியும். அதாவது ஃபஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்குவோம், அதுக்கப்புறம் டென்ஸ் போவோம். மைங் அப்படின்னா லாஸ்ட் எண்டிங் வந்து ஹூங் முடியணும், தும்னா ஹோ முடியணும், எஹ் வஹ் ஹைங் முடியணும், ஆப் ஹம். ஏ வேன்னு ஒன்று வரும். ஒருவேளை ஏ வே இந்த ரெண்டு வந்தாலும், ஏன்னா இவர்கள், வே அப்படின்னா அவர்கள், ப்ளூரல். இந்த ரெண்டுலையுமே ப்ளூரல் ஃபார்ம். ஸோ ஏவே ஆப் ஹம் அப்படின்னா ஹைங் போய்ட்டு முடியணும். ஓகே, இப்போ நம்ம டென்ஸுக்கு வருவோம். ஒரு சென்டென்ஸில் அந்த சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்டென்ஸ் அப்படிங்கிறத நம்ம எதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வெர்போட தா சேர்ந்துருக்கும். எப்போ நவுன் வந்து சிங்குலராக இருக்கும்போது வெர்போட தா சேர்ந்துச்சு அப்படின்னா, இது எல்லாமே இதுக்கு ஆண்பாளுக்கு மட்டும்தான் குறிப்பிடும். ஓகே, ஃபீமேலுக்கு அப்புறம் பார்ப்போம். மேஸ்குலினுக்கு எப்படி அப்படின்னா, நவுன் வந்து சிங்குலராக இருந்துச்சு அப்படின்னா வெர்போட தா சேர்க்கணும். நெக்ஸ்ட்டு இது வந்து சிங்குலர் தான். ஸோ சிங்குலர்னா தா சேருங்க, ப்ளூரல்னா மட்டும் தே சேர்க்கணும். எஹ் வஹ் இந்த ரெண்டுமே சிங்குலர். ஸோ தா சேர்த்துருக்கோம், தா ஹைங்க. ஏவே ஆப் ஹம் இது எல்லாமே ப்ளூரல் ஃபார்ம். ஸோ வெர்போட தே சேர்ப்போம் நம்ம. இது வந்து மேஸ்குலின். ஃபெமினிக்கு அப்படி, ஃபெமினின் அதாவது பெண்பால் அப்படின்னா சிங்குலரோ ப்ளூரலோ வெர்போட தீ போட்டுடலாம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் ப்ரெசன்டென்ஸ். ஏவே இந்த சொன்னோம்ல, ஏற்கனவே பார்த்துதான், ஏவேவும் அதே தான், தே போட்டு முடியணும், ஹைங்கு வரணும் லாஸ்ட் எண்டிங் வந்து. ஸோ நம்ம ப்ரெசன்டென்ஸ் வந்து இவ்வளோ தான். சரி, ஓகே. இதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2-3 பார்ப்போம். என்னோட ஒரு புக் இருக்குது, இதில் வந்து இந்த சென்டென்ஸ் பார்ப்போம். கோபர் ஆத்தா ஹுங். இதில் ஆங்கிறது வந்து கம்முன்னு அர்த்தம், வெர்பு. ஸோ நம்ம பார்த்துருப்போம், ஆனா அப்படின்னா கம்முன்னு படிச்சிருப்போம். ஸோ இது எப்படின்னா, தமிழில் வந்து நம்ம இதை வருதல்னு சொன்னோம் அப்படின்னா, சொல்லும்போது நம்ம வருதல்னு சொல்ல மாட்டோம், வருகிறான்னு சொல்லுவோம். அப்போ அந்த தல்லை எடுத்துருவோமா, அதே மாதிரி இந்த நாவை எடுத்துடணும். எடுத்துட்டு ஆ மட்டும்தான் வரும். ஆனாலும் கம் தான் மீனிங். ஸோ ஆவோட இது ப்ரெசன்டென்ஸ். ஸோ ஆத்தா ஹைங்கு. ஸோ கோபங்கள் வந்து அநேகமாக ஹை முடிஞ்சிருக்கு. ஸோ வந்து மதிப்புக்குரியவராக இருப்பார். அதாவது அதனால நம்ம என்ன செய்கிறோம், கோபர் ஆத்தா ஹைங். லட்கா ஆத்தா ஹை, சிறுவன் வருகிறான். ஸோ இவங்க மதிப்புக்குரியவங்க இல்லை அப்படின்னாலும் ஒரு மரியாதைக்காக ஹைங் போட்டிருக்காங்க. ஸோ இதனாலையும் தப்பு இல்லை, மரியாதைக்காக நம்ம ஹைங் போடலாம். லட்கா ஆத்தா ஹுங். லட்கே இது வந்து ப்ளூரல் ஃபார்ம், லட்கே ஆத்தே ஏன்னா ப்ளூரல் ஃபார்ம். ஸோ தாங்கிறது தேவாயிருது, இதெல்லாம் சிங்குலர் தான். ஸோ தா முடிஞ்சிருக்காங்க. ஸோ ப்ளூரல்னால தாங்கிறது தேவாயிருச்சு. லட்கே ஆத்தே ஹைங்கு, மேலே புள்ளியும் வச்சுருக்காங்க, ஹைங்கு. ஸோ சிறுவர்கள் வருகிறார்கள்.
லட்கி ஆத்தி ஏன்னா கேர்ளு. ஸோ லட்கி அப்படின்னாலே கேர்ள் தான், சிறுமிகள். லட்கி ஆத்தி ஹைங்க, சிறுமிகள் வந்து சிங்குலரும் அண்ட் கேர்ள் தான், இது ப்ளூரல் ஃபார்மு. ஸோ ஹைங் இங்கே போட்டிருக்கோம். ப்ளஸ் நம்ம வந்து வெர்போட சிங்குலரோ ப்ளூரலோ எதுனாலும் தீ சேர்த்துடலாம் கேர்ள்ஸ் அப்படின்னாலே. ஸோ லட்கி ஆத்தி ஹைங்க. வஹ் பாஜார் ஜாத்தா ஹுங்க, அவன் பாஜாருக்கு ஜாத்தா அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் கடை வீதிக்கு போகிறான், ஜாத்தா ஹைங்க. ஏன்னா வஹ் முடிஞ்சிருக்கு, ஸோ லாஸ்ட் எண்டிங் ஹைங் போட்டிருக்காங்க. அண்டு இது வந்து ஒரு அநேகமாக பாயாக இருக்கும், அதனால தான் வெர்போட தா சேர்த்துருக்காங்க. ஸோ வஹ் தூக்கான் ஜாத்தா ஹைங்க, அவன் கடைக்கு செல்கிறான். ஸோ ஜாத்தா, ஸோ இது வஹ் அப்படிங்கிறது அவன் அப்படின்னு குறிக்குது, அதனால் ஒரு பாய். ஸோ வெர்போட தா சேர்த்துருக்கோம். அண்ட் இது சிங்குலர் ஃபார்ம், ஸோ ஹை போட்டிருக்கோம். இதே இது ஏ அப்படின்னா அவர் கடைக்கு செல்கிறார் அப்படின்னா ஏ தூக்கான் ஜாத்தே ஹைங்கு, தாங்கிறது தேவாயிரும், வகுங்கிறது வேவா மாறிடும். அப்போ அவர் கடைக்கு செல்கிறார் அப்படிங்கிற மீனிங்கு. ஸோ இன்றைக்கி ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் ஒவ்வொரு டென்ஸ் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். தன்யவாத் ஜி.